ஓம் குரு வாழ்க. தமிழர்களை இந்து மத காவலர்களை வணக்கம். நம்மளுடைய நாட்டிலே இந்த குருகுல கல்வி என்பது இப்போது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. உலகமெங்கும் இது இருந்தது ஒரு காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம். இன்று இந்த நிலை வந்து தமிழிலே இல்லை. பல மொழியில் இருக்கின்றன. ஆனால் தமிழில் இருப்பது மிகவும் குறைவு. அதாவது குருகுல கல்வி என்பது ஒரு குருவின் வழி நாம் கற்கின்ற பாடம். குருவின்றி செய்கின்ற எந்த ஒரு செயலும் அது பால் என்று சொல்வார்கள். குரு தான் நமக்கு வழிகாட்டியாக இருந்து அனைத்து செயல்பாடுகளும் நமக்கு வெற்றியாக இருக்க அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றார். அதே அவர் வழித்துணையாகவும் இருக்கின்றார். இப்படியே நமக்கு ஒரு சிறந்த குருநிலையை வழங்கக்கூடிய பாடம்தான் இந்த குருகுல கல்வி. இந்த குருகுல கல்வி மலேசியாவிலே நம்ம இந்து பெருமக்களுக்கு, தமிழர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று பல நாள் ஆவல் எங்களுக்கு இருந்தது. மலேசிய இந்த நாட்டிலே நமக்கு இருக்கின்ற பல வழிபாட்டு உண்மையான முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூற வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இதை வைத்து வைக்கின்றோம். அதாவது நாம் வந்து இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கோவில் ஆலயம் என்ற ஒரு கட்டுப்பாடு வழிமுறையில் இதை நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் ரவாங்கில். அதாவது நமக்கு வந்து பல குருகுல கல்வி முறைகள் நடந்து இருக்கின்றன. அதாவது பேசுன்னு சொல்லக்கூடிய 1, 2, 3 1, 2, 3 அப்படின்ற ஒரு நிலையில இப்போ அடுத்த நிலையாக நான்காம் நிலையில இந்த 7ஆம் தேதி 8ஆம் மாதம் ஆரம்பிக்கின்றோம். நமக்கு நம் நாட்டு மக்கள், நம்ம இருக்கின்ற மாணவர்கள் இதை கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழ் வழிபாடு எப்படி இருக்கும், நம்மளுடைய வழிபாட்டு முறை என்ன, உண்மையான நெறி என்ன, இவைகளெல்லாம் மிக தெளிவாக நம்மளுடைய வேதங்கள் வழி, ஆதி சிவனார் வழங்கிய வேதங்கள் வழி கற்றுக் கொடுக்கின்றோம். இது அனைத்தும் ஆன்லைன் வழியாக இதை நாங்கள் இயங்கலை வழியாக கற்றுக் கொடுக்கின்றோம். இது 6 மாத பாடம். வாரத்துக்கு 2 நாட்கள் காணொளி வழியாக இதை வைத்துக்கின்றோம். நம்மளுடைய வகுப்பிலே நம்மளால் எதிர்பார்க்காத ஒரு அருமையான வழியில், அதாவது நம்மளுடைய சித்தர்களுடைய வழிமுறையில், தமிழ் முறையில், ஆதிசனார் வழங்கிய தமிழ் முறையில், வரலாற்று சான்றுகளுடன் உண்மையான தமிழ் வழிபாட்டினை முன்னிறுத்தி இந்த வகுப்பினை நம்ம நடத்தி வருகின்றோம். அந்த வகுப்பு நடக்க போகிற நாட்கள் நான் 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 தொடங்கி 6 மாதத்துக்கு நடக்க இருக்கின்றது. இதில் வந்து முறைப்படி நம்மளுடைய இந்த வேதங்களை பயின்று சிறப்பாக வருகின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தீட்சை வழங்கப்படும். இந்த தீட்சை என்பது நம்மளுடைய ஆதிசனார் வழங்கிய தமிழ் வழிபாட்டு முறையில் நம்மளுடைய 14 சித்தர்களுடைய விடாதிபதிகளுடைய குரு வழி வாரிசுகளாக இருக்கின்ற சித்தர்கள் வழியாக இதை நாங்கள் தீட்சையாக வழங்குகின்றோம். தீட்சை என்பது தீயினால் செய்யப்படுவதுதான் தீட்சை. அதுக்குதான் தீட்சை, தீ கூட்டல் செய், தீட்சை. இப்படி தமிழ் முறையில் நாம் இதை வழங்குகின்றோம். விருப்பம் உள்ள அனைவரும் தயவு செய்து இந்த வரிய வாய்ப்பிலே கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய தட்சணை மட்டுமே வெறும் 45 ரிங்கிட்க்கு 6 மாதத்துக்கு இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். இவ்வளவு குறைந்த விலையில் எங்கும் இந்த குருகுல கல்வியை நம்ம கற்ற முடியாது. மிகவும் சிறந்த முறையில் வேதங்கள் எப்படி இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு சொல்லி முறையாக வரலாற்றுடன் நாங்கள் இதை கொடுக்கின்றோம். அதே போல நம்மளோட குலதெய்வ வழிபாடெல்லாம் எப்படி செய்வது என்பதெல்லாம் முறையாக இதை நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். இப்படி மிக சிறப்பான முறையில் இந்த கல்வியை இந்த வழியாக கற்றுக் கொடுக்கின்றோம். இதில் கூறப்பட்டிருக்கின்ற தகவல் தான் இப்போது நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இதில் போடப்பட்டிருக்க எண்கள் வழியாக என்னை அழைக்கலாம். இப்போது நான் இந்த எண்களை கூறுகின்றேன். அதாவது என்னோட கைபேசி எண் 0 25 04 09 விரைந்து எல்லாரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னமும் ஒரு வார காலம் நமக்கு இருக்கின்றது. ஆக இதை பயன்படுத்தி நம்மளுடைய வழிபாடு, தமிழ் வழிபாட்டினை முறையாக கற்று மற்றவர்கள் எதுவும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய தகுதிப்பட்ட ஒரு சமுதாயமாக, ஒரு தமிழராக நாம் இருக்க வேண்டும்.
நமக்கு வேதம் இல்லை சொல்கிறார்கள். எது வேதம் இல்லை? தமிழ் மொழிதான் வேதம். திருவாசகம் நமது வேதம், தேவாரம் நமது வேதம். இவையெல்லாம் தமிழில் இருக்கின்றன. அப்போ வழிபாடு தமிழில் தான் இருக்க வேண்டும். இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் தமிழிலே செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம். நன்றி, வணக்கம்.